சீனாக்காரன் சூது ஆடலைன்னா செத்துருவான், ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்துருவான், நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு சும்மா ஒரு கவரி நகையை வாங்கி போட்டு உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி ஒரே ஒரு நகையை போட்டு காலையில் பார்க்குறீங்க, காலையிலே ஆரம்பிச்சிருங்க. பால் வாங்குறப்பயே என்னவோ கழுத்து உறுத்துது அப்படின்ட்டு உள்ளே போட்டுருங்க, செத்தா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கழுத்து உறுத்துது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு போய் எப்படி வாங்கினா, நேற்று வரைக்கும் நைட்டு கூட தானே இருந்தேன், முன்னாடியே வாங்கிட்டாலோ, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. நம்ம இது எங்கே திரும்பும்னா, வீட்டில் ஒரு அப்பாவியாக ஒருத்தனை புருஷனை அப்பாயின் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, காலையில் பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட வேண்டிய அம்மா அவனுக்கு பால் ஊற்றிடும். செயின் அவன் தூக்கத்துலேருந்து அப்போ தான் முழிக்கிறான், எதுக்கடி அழுகுற? செயின் செயின் தங்க செயினியா, இவன் தங்க செயின் போட்டிருக்காளா? நம்ம ஆம்பளைங்க என்னன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அப்படியான்னு கேட்பாங்க. இந்த பெண்களுக்கு கோபம் வராது, இவன் அலட்சியமாக பேசுகிறது தான் கோபமே வரும். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக அப்படியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா ஒரு வாரம் சிவராத்திரி தான். ஒன்று சாதாரணமாக சொல்லி பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், நம்மோட இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ளே வருதோ அன்னிலிருந்து நாம் நல்லா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது இல்லையா? ஒரு புது வீடு கட்டிட்டு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி கட்டினேன்னு சொல்ல முடியுதா ஒருத்தனாலாவது? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இழுக்குது இந்த அம்மா. சொல்லலாமா வேண்டாமா, இவட்ட சொன்னால் முட்டை புதைச்சி வச்சுருவாளா, என்ன பண்ணலான்னு யோசிக்க. எல்லாம் கடன்கா, ஒரு 60 லட்சத்தில் வீடு கட்டினேன் சொல்ல முடியுதா? சொல்ல எல்லாம் கடன்கா, எல்லா நகையும் அடகு வச்சாச்சு, பீரோவில் இருக்கும் வீட்லேயே. ஆனால் எங்கே இவ கண்ணு பற்ற போதும்ன்ட்டு. நான் உலகத்தில் விசித்திரமான மனுஷன். ஓஷோ சொல்லுவார், விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். அவ்வளோ எதுவுமே இயல்பா நம்மளால சொல்ல முடியலையே, நிம்மதியாக சொல்ல முடியலையே. பணம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு ஒரு ரூபாயை சொன்னதா வாழ்க்கையில் வர்றாரே இல்லை. ஏன் சொன்னா கேட்டுருவான். எவ்வளோ கேட்பான் அவன்கிட்ட? நானே கேட்குறேன், என்கிட்ட யாராவது கடன்னு கேட்டால் எவ்வளோ கேட்பான்? லட்சத்தில் கேட்பான். ஒரு 100 கோடி தாங்க நான் கேட்பான். என் யோகிதை அவனுக்கு தெரியும், அவன் யோகிதை நமக்கு தெரியும். சார் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் உங்களுக்கு மகிழ்ச்சி வருவதே இல்லை. இன்னொன்று சொல்லவா, சேர சேர துன்பம் தான். நான் ஓஷோ நிறைய வாசிப்பேன். ஓஷோ சொல்லுவார், எல்லா உச்சபட்ச மகிழ்ச்சியிலும் ஒரு உச்சபட்ச சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கிறதும்பார். வீடு நிறைய பணம் சந்தோஷம் தான், நிம்மதியாக தூங்க முடியுமா? கரெக்டா? புது சங்கிலி, புது ஆரம், புது செயின், புது வளையல், வைர கம்மல், வைரத்தோடு 11 மணிக்கு புருஷனோட தான் பைக்கில் வருவீங்க, பழக்கு பழக்குன்னு இருக்கும். இவனே கொலகாரனா மாறினாலும் மாறிடுவானே, நேற்று வேற காசு கேட்டானே, எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு இவனை நம்பாதிரின்னு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமான்னு புருஷன் மேலேயே சந்தேகம் வரும். ஏன்? விலை மதிப்பானது. ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பானது அடுத்தவர்களை நேசிக்கிற மனது என்பதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த அன்பு அப்படி தந்துட்டு போகணும். அன்னை தெரசாலாம் உதாரணத்தில் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம், நாம் மாறுறதுக்கு ஐடியாவே இல்லை. பக்கத்தில் போய் சக்கரை வாங்கிட்டு வானா கரெக்டாக 2 டம்ளர் காப்பிக்கு சக்கரை தருது, அல்பம். நல்லா தான் கொடுக்க வேண்டியதானே, என்ன இப்போ கொடுக்கலாம்ல, ஒன்றும் தவறு இல்லையே. வாழ்க்கை அவ்வளவுதானே. சார் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கிறது ஓகே, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. ஆனா சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க. பசியால் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் உங்கள் வீடு தேடி வருகிற பொழுது, இல்லை நீங்கள் சாலையில் கடந்து போகிற பொழுது, இல்லை நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது, யாரென்றே முகம் தெரியாத ஒரு மனுஷிக்கு, ஒரு மனிதனுக்கு பசியால் வாடுகிற பொழுது நீங்கள் யாரென்றே சொல்லாமல் உணவு பொட்டலத்தை அவன் அருகில் வைத்து விட்டு சென்றால் போதும், பல கோடி மூலமாக வருகிற சந்தோஷம் ஒரே ஒரு உணவு பொட்டலம் மூலம் உங்களுக்கு வரும். நாம பண்றது இல்லையே, பண்ணா லைக் பண்றோம், ஷேர் பண்றோம், அதோட முடிஞ்சு போயிருது. மற்றபடி எதையுமே யோசிக்கிறது இல்லையே. வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான்.